Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம NCERT 12th biologyல 8th chapter human health and diseasesல 100 MCQs பார்க்கலாம். So வாங்க first question போலாம். Which of the following disease is confirmed by Vidal test? Vidal test வச்சு நம்ம எந்த disease கன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு டைஃபாய்டு, இதோட காசேட்டிவ் ஏஜென்ட் வந்து சால்மோனெல்லா டைஃபி, பாக்டீரியம் டிசீஸ், சால்மோனெல்லா பாக்டீரியல் டிசீஸ், சால்மோனெல்லா டைஃபி. ஸோ விடால் டெஸ்ட் மூலமாக கன்ஃபார்ம் பண்ண முடியாது டைஃபாய்டு டிசீஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு பி. செகண்ட், டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் ஹிமோசாயின் ரிலேட்டட் டு த ஹை ஃபீவர் அண்ட் சில் இஸ் ரிலீஸ்டு டியூரிங் விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிசீஸ்? இந்த ஹிமோசாயின் வந்து ரிலேட்டட் டு மலேரியா, அதுதான் அந்த ஹிமோசாயின் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஃபீவர். ஹிமோசாயின் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஃபீவர் ரெக்கரிங் எவ்ரி 3 to 4 days. ரெக்கரிங்னா மூணு நாலு நாளில் வந்துக்கிட்டே இருக்குது. ரெக்கரிங்னா திருப்பி ரெக்கரிங் எவரி 3 to 4 days. ஸோ 2க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 3, மேலிக்னன்ட் மலேரியா. மேலிக்னன்னா அந்த ரொம்ப வீரியமான மலேரியா காஸ்ட் பை விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்பீசிஸ் ஆஃப் பிளாஸ்மோடியம்? பிளாஸ்மோடியம் ஃபால்சிபாரம் தான் மேலிக்னன்ட் மலேரியா. பிளாஸ்மோடியம் ஃபால்சிபாரம் மேலிக்னன்ட் மலேரியா, டேஞ்சரஸான மலேரியா. ஸோ 3க்கு வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 4, த பேத்தோஜன்ஸ் ஆஃப் ஜெனரா மைக்ரோஸ்போரம், ட்ரைகோஃபைட்டான் அண்ட் எபிடெர்மோஃபைட்டான் are responsible for causing ringworm fungal infection. So 4க்கு ஆப்ஷன் சி, fungal infection. நெக்ஸ்ட் போலாம். 5th question, identify the site where Wuchereria bancrofti is normally found. lymphatic vessels of lower limbs தான் இந்த யானை கால்னு சொல்லுவோம்ல, உச்சரேரியா பேங்க்ரோப்டி வந்து லிம்பாட்டிக் வெசல்ஸ் ஆஃப் லோவர் லிம்ஸ்ல தான் வந்து நார்மலாக இருக்கக்கூடியது. ஸோ 5th ஏ. நெக்ஸ்ட் 6, ஐடென்டிஃபை த கரெக்ட் பேர் ரெப்ரசென்டிங் த காசேட்டிவ் ஏஜென்ட் ஆஃப் டைஃபாய்டு ஃபீவர் அண்ட் த கான்ஃபர்மேட்டரி டெஸ்ட் ஃபார் டைஃபாய்டு. டைஃபாய்டு ஃபீவரோட காசேட்டிவ் ஏஜென்ட் சால்மோனெல்லா டைஃபி, அதோட கான்ஃபர்மேட்டரி டெஸ்ட் வந்து விடால் டெஸ்ட் நம்ம பார்த்தோம். ஸோ 6க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 7, அமீபியாசிஸ் இஸ் காஸ்டு பை. அமீபியாசிஸோட காசேட்டிவ் ஏஜென்ட் வந்து என்டமிபா ஹிஸ்டோலிட்டிகா. அமீபியாசிஸ் வந்து அமீபிக் டிசென்ட்ரி இஸ் a protozoan disease. என்டமிபா ஹிஸ்டோலிட்டிகா இஸ் a protozoa. So 7th ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 8, which is the particular type of the drug that is obtained from the plant whose one flowering branch is shown here? இந்த ஃபிகர் வந்து டெட்டூராவோடது. ஸோ டெட்டூரான்றது ஹாலுசினோஜெனிக். ஹாலுசினோஜெனிக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா அட்ரோபா பெலடோனா அண்ட் டெட்டூரா ஆர் ஹாலுசினோஜெனிக் ப்ராப்பர்ட்டி கொண்டது. அட்ரோபா பெலடோனா டெட்டூராவும். ஸோ இது வந்து ஹாலுசினோஜன். ஸோ 8க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 9, விச் ஆஃப் த ஃபாலோயிங் செட் இன்க்ளூட் பாக்டீரியல் டிசீஸ்? டெட்டனஸ் பாக்டீரியல் டிசீஸ், ஓகே. டைஃபாய்டு, டியூபர்குலோசிஸ். ஸோ 9க்கு ஏ. ஸ்மால் பாக்ஸ் வைரல், இது வர முடியாது. மெசல்ஸும் வைரஸ், சிஃபிலிஸ், ஓகே, இது வர முடியாது. மெசல்ஸ் வந்து வைரஸ். ஸோ 9க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 10th, which of the following is a communicable disease? communicable disease அதாவது இன்ஃபெக்ஷியஸ் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ 10க்கு ஆப்ஷன் ஏ. டயபெட்டிஸ் வராது, ஸோ ஹைப்பர் டென்ஷன் வராது, குவாஷியர்கரும் வராது. ஸோ 10க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் இன் அலர்ஜி இஸ் காஸ்டு பை. அந்த அலர்ஜியோட இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் வந்து எதால் வருது அப்படின்னா இது ஹிஸ்டமின். அலர்ஜி இஸ் காஸ்டு டியூ டு த ரிலீஸ் ஆஃப் த ஹிஸ்டமின் அண்ட் செரட்டோனின். ஸோ அலர்ஜி எதனால வருதுன்னா ரிலீஸ் ஆஃப் ஹிஸ்டமின் அண்ட் செரட்டோனின். ஸோ ஹிஸ்டமின் அண்ட் செரோட்டோனின். ஸோ அலர்ஜிக்குள்ள ஆன்டிபாடி எது அப்படின்னா அலர்ஜிக்குள்ளது ஐஜிஇ. அலர்ஜி ஐஜிஇ. ஸோ நம்ம இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஐஜிஇ டைப்பு அலர்ஜி. ஓகே. ஸோ 11க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 12, ரெசிஸ்டன்ஸ் இன் பாடி அகேன்ஸ்ட் டிசீஸ் இஸ் கிவன் பை சிம்பிள் கொஸ்டின் இம்யூனோகுளோபின்ஸ். ஸோ 12க்கு ஏ. 5 டைப்ஸ் ஆஃப் இம்யூனோகுளோபின்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ 12க்கு சி. ஏ கிடையாது, 12க்கு சி, சாரி. ஸோ 13, the principle of vaccination is based upon which property? இது பிரின்சிபல் ஆஃப் வேக்சினேஷன் வந்து மெமரி பேஸ் பண்ணி, இம்யூன் சிஸ்டத்தோட மெமரி பேஸ் பண்ணி உள்ளது. ஸோ 13க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 14, which of the following disease is caused by protozoan? protozoan disease நம்ம அமீபியாசிஸ், அமீபிக் டிசென்ட்ரின்னு பார்த்தோம். இதோட காசேட்டிவ் ஏஜென்ட் என்டமிபா ஹிஸ்டோலிட்டிகான்னு பார்த்தோம். ஸோ என்டமிபா ஹிஸ்டோலிட்டிகா இது வந்து ஒரு புரோட்டோசோவான் டிசீஸ். ஸோ 14க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 15, the fetus get immunized after receiving antibodies from mother through placenta
This type of immunization, the type of immunization is passive immunity. So 15 to the C. Next 16. When a quick immune response is required due to the infection of deadly microbe, the patient is injected with preformed antibodies. Quick immune response தேவை அப்படின்னா preformed antibodies inject பண்ணுவாங்க. So 16th option C. Next 17. Which of the following vaccine has been produced from yeast? ஈஸ்ட் மூலமா அந்த ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி மூலமா ஈஸ்ட்ல இருந்து ப்ரொடியூஸ் பண்ண போறது வந்து ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின். ஸோ 17th ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 18. பி லிம்போசைட்ஸ் ஆர் அசோசியேட்டட் வித் பி லிம்போசைட்ஸ் வந்து ஹியூமரல் இம்யூனிட்டியோட அசோசியேட் ஆனது. செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி வந்து டி லிம்போசைட்ஸ். டி லிம்போசைட்ஸ் இஸ் அசோசியேட்டட் வித் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. ஸோ கிராஃப்ட் ரிஜெக்ஷனுக்குலாம் உள்ளது இல்லை, செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி வந்து ரெஸ்பான்சிபிள் ஃபார் கிராஃப்ட் ரிஜெக்ஷன். So 18th option A. Next 19. Which of the following lymphoid organ provide the site for the interaction of the lymphocytes with the antigens? இந்த மாதிரி interaction of the lymphocyte with the antigen வந்து அந்த என்னென்ன சைட் அப்படின்னா spleen, lymph nodes. So spleen, lymph nodes, Peyer's patches, secondary lymphoid organs. So Peyer's patches and tonsils. So 19th option C. Next 20. Which of the following is trapped in the lymph nodes and responsible for activation of lymphocytes present there and cause the immune response? So அந்த lymph nodesல என்ன இருந்து அந்த responsible for lymphocytes activate பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா அதுல வந்து ஆன்டிஜன் இருக்கும். 21. Which of the following statement is correct? எது கரெக்டான ஸ்டேட்மென்ட்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி ரெஸ்பான்சிபிள் கிராஃப்ட் ரிஜெக்ஷன். ஸோ நம்ம பார்த்த மாதிரி அதுதான் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி தான் கிராஃப்ட் ரிஜெக்ஷனுக்கு ரெஸ்பான்சிபிளாக உள்ளது. ஸோ இது வந்து இன்ஜெக்டிங் மைக்ரோப்ஸ் டியூரிங் இம்யூனைசேஷன் இன்டியூசஸ் பாசிவ் இம்யூனிட்டி கொடுத்துருக்காங்க, அது பாசிவ் இம்யூனிட்டி கிடையாது. கோலஸ்ட்ரம் டியூரிங் இனிஷியல் டேஸ் ஆஃப் லாக்டேஷன் ப்ரொவைட்ஸ் ஆக்டிவ் இம்யூனிட்டின்னு கொடுத்துருக்காங்க. கோலஸ்ட்ரம் வந்து பாசிவ் இம்யூனிட்டி தான் கொடுக்கும். ஸோ 21க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 22. Which of the following statements regarding drugs are correct? Drugs பொறுத்த வரைக்கும் எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ ஹெராயின் காமன்லி கால்டு ஸ்மாக் இஸ் ஆப்டென்ட் ஃப்ரம் அசிட்டிலேஷன் ஆஃப் மார்ஃபின். கரெக்ட். ஹெராயின் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் டைஅசிட்டைல் மார்ஃபின். ஸோ டைஅசிட்டைல் மார்ஃபின். ஸோ ஆப்ஷன் ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்ட். Cocaine is obtained from latex of papaver somniferum கிடையாது. Cocaine is obtained from Erythroxylum coca. So cocaine is obtained from Erythroxylum coca. So option 2 வந்து wrong. Option 2 இருக்கிறது அப்போ வர முடியாது. ஸோ ஏவும் சியும் வர முடியாது. ஸோ நெக்ஸ்ட் marijuana interferes with the transmission of dopamine கொடுத்துருக்காங்க. ஸோ மேரிவானா வந்து இன்டர்ஃபியர் பண்ணாது அந்த டோபமின் டிரான்ஸ்மிஷன். டோபமின் போகிற இது வந்து அந்த பாத்வே மேரிஜுவானா வந்து இன்டர்ஃபியர் பண்ணாது. அதை இன்டர்ஃபியர் பண்ணுறது வந்து கொக்கைன். ஸோ இதுவும் ராங் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இதுக்கு வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து 1 and 4. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பி. 22க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 23. வாட் இஸ் ட்ரூ அபவுட் டி லிம்போசைட்ஸ் இன் மேமல்ஸ்? டி லிம்போசைட்ஸை பொறுத்த வரைக்கும் எது ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. These are produced in thyroid. தைராய்டில் ப்ரொடியூஸ் ஆகிறது கிடையாது, தைமஸில் ப்ரொடியூஸ் ஆகிறது. ஸோ அதான் டி லிம்போசைட்ஸ். ஆப்ஷன் ஏ தப்பு. திஸ் ஒரிஜினேட்டிவ் லிம்ஃபாய்ட் டிஷ்யூ கிடையாது, போன் மேரோ. ஸோ ஆப்ஷன் பியும் தப்பு. There are 3 main types of T lymphocytes: cytotoxic, helper T cells, suppressor T cells. So 23க்கு ஆப்ஷன் டி. Next 24. Which of the following is the correct statement regarding the particular psychotropic drugs specified? Barbiturates causes the relaxation and temporary euphoria கொடுத்திருக்கு. Barbiturates வந்து used in treating depression and insomnia. So depression and insomnia ட்ரீட் பண்றதுக்கு barbiturates. ஸோ இந்த நீட் ரிப்பீட்டர்ஸ்க்குலாம் டிப்ரெஷனாக இருந்தால் பார்பிக்யூரேட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். சும்மா ஃபன்னுக்கு சொன்னேன். ஸோ 24க்கு ஏ. இவங்க வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க, இது கிடையாது. அவங்க கேட்டிருக்கிறது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஹேஷிஸ் காசஸ் ஆஃப்டர் தாட் பெர்செப்ஷன் அண்ட் ஹாலுசினேஷன். ஸோ இதுதான் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். 24க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 25. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? மேலிக்னன்ட் டியூமர்ஸ் மே எக்ஸிபிட் மெட்டாஸ்டாசிஸ். இது கரெக்ட். ஏன் அப்படின்னா மெட்டாஸ்டாசிஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பிளட் மூலமாக டிரான்ஸ்ஃபர் ஆகி அந்த இடத்துல புதுசாக டியூமர்ஸ் வளர வைக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து கேன்சர் செல்ஸுக்கு உண்டு. அந்த ப்ராப்பர்ட்டிஸ் பேர் தான் மெட்டாஸ்டாசிஸ்.
ஸோ இது கரெக்ட். பேஷண்ட்ஸ் who have undergone surgery has given cannabinoids. பெயின் ரிலீவ் பண்ணுறதுக்காக சர்ஜரியில் உள்ளவங்களை வந்து cannabinoids கொடுக்க மாட்டாங்க, மார்ஃபின் தான் கொடுப்பாங்க. ஸோ பினைன் டியூமர் ஷோஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெட்டாஸ்டாசிஸ். பினைன் டியூமர்ஸ்க்கு அந்த ப்ராப்பர்ட்டி கிடையாது, மேலிக்னன்ட் டியூமர்ஸ்க்கு தான் உண்டு. ஸோ ஹெராயின் ஆக்சிலேட்ஸ் த பாடி ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஹெராயின் வந்து ஆக்சிலேட் பண்ணாது, ஸ்லோ டவுன் த பாடி ஃபங்க்ஷன். ஸ்லோ டவுன். ஸோ 25க்கு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 26. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பேர் இஸ் கரெக்ட்லி மேட்ச்? பேங் அனல்ஜெசிக், ஸோ இது கிடையாது. கொக்கைன் ஓஃபியேட் நார்கட்டிக்ஸ் கிடையாது. மார்ஃபின் ஹாலுசினோஜன் கிடையாது. ஸோ பார்பிச்சுரேட் வந்து சிரேட்டிவ்ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ 26க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 27. ஸோ டிசீசஸையும் அதோட பேத்தோஜன் நல்லா ப்ரிவென்ஷன் ஆர் ட்ரீட்மெண்ட் இதை நம்ம மேட்ச் பண்ணோம். ஸோ அமீபியாசிஸ்க்கு வந்து யூஸ் ஒன்லி ஸ்டெரிலைஸ்டு ஃபுட் அண்ட் வாட்டர், அதுக்கு ஒரு ப்ரிவென்ஷன் இது. டிப்தீரியாவுக்கு ப்ரிவென்ஷன் டிபிடி வேக்சின். ஸோ ஏக்கு 3, ஏக்கு 2, பிக்கு 3. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ சி. காலராவுக்கு வந்து யூஸ் ஓரல் ரீஹைட்ரேஷன் தெரப்பி. ரேபிஸ்க்கு லாசா வைரஸ். ஸோ 27க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 28. விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர் இஸ் நாட் கரெக்ட்லி மேட்ச்டு? ஸோ நாட் கரெக்ட்லி மேட்ச்னு கேட்டிருக்காங்க. காலரா, விப்ரியோ காலரா, இது கரெக்ட். இப்போ இது ஆன்சராக வர முடியாது. ஜெர்மன் மெசல்ஸ், ருபல்லா வைரஸ், இதுவும் கரெக்ட். ஸோ இது ஆன்சராக வராது. ஊஃபிங் காஃப், ஸோ போர்டிடெல்லா பெர்ச்சூசிஸ், இதுவும் கரெக்ட் தான். ஸோ டெட்டனஸ்க்கு வந்து பாஸ்டரல்லா பெஸ்டிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. ஆனால் இதுதான் கரெக்டான ஆன்சர். டெட்டனஸ்க்குள்ள காசர்டிவ் ஏஜென்ட் வந்து ஸோ வேற பாஸ்டரியல்லா பெஸ்டிஸ் வராது. ஸோ 28க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 29. Refer the given figure showing the mode of the action of the AIDS virus and identify the sequences labeled as ABCD. ABCD குள்ளது என்னன்னு கேட்டிருக்காங்க. A வந்து வைரஸ் RNA introduced into the cell. Viral RNA introduced into the cell. ஸோ வைரல் RNA intro. ஸோ B பார்த்தீங்கன்னா B வந்து வைரல் டிஎன்ஏ. வைரல் ஆர்என்ஏ வந்து ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்து வைரல் டிஎன்ஏவா ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ சி வந்து அந்த வைரல் டிஎன்ஏ வந்து ஹோஸ்ட்டுக்குள்ளே போகுது. வைரல் டிஎன்ஏ இன்டூ, அதாவது இன்கார்பரேட் இன்டூ ஹோஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் டி பார்த்தீங்கன்னா நியூ வைரல் ஆர்என்ஏ, அது மூலமாக புதுசாக வைரல் ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் பண்ணுறது. இதுதான் அதோட மெக்கானிசமு. அந்த ஹோஸ்டோட மிஷினரியை கையில் எடுத்து புதுசாக ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ 29க்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 30. Which of the following pair of diseases is caused by virus? வைரஸ் டிசீஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க. டைஃபாய்டு, டெட்டனஸ் வராது, ராங்கு. ஸோ எய்ட்ஸ் அண்ட் சிஃபிலிஸ், சிஃபிலிஸ் பாக்டீரியல் டிசீஸ் ராங்கு. ரேபிஸ், மம்ஸ், ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ 30க்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 31. ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ்டு அகேன்ஸ்ட் அலர்ஜிக் ரியாக்ஷன். அலர்ஜிக் ரியாக்ஷன் மூலமாக ப்ரொடியூஸ் ஆகிற ஹார்மோன் வந்து குளூக்கோகார்டிகாய்ட்ஸ். அகேன்ஸ்ட் அலர்ஜிக் ரியாக்ஷனுக்கு அகேன்ஸ்டா. ஸோ ஸ்டெராய்டு, குளூக்கோகார்டிகாய்டு வந்து கார்டிசால், மெயின் குளூக்கோகார்டிகாய்டு வந்து கார்டிசோல். 31க்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 32. டாக்டர் ஐடென்டிஃபை சிம்டம்ஸ் ஆஃப் நேசல் கன்ஜெஷன், ஹெட்டேக், சோர் த்ரோட், ஹார்ஸ்னஸ், கஃப் இன் எ பேஷண்ட். த கன்க்ளூஷன் இஸ் தட் த பேஷண்ட் இஸ் இன்ஃபெக்டட் பை. இது வந்து காமன் கோல்டு, சாதாரண சளிக்குள்ள சிம்டம்ஸ். இது காமன் கோல்டு. அதோட காசேட்டிவ் ஏஜென்ட் வந்து ரைனோ வைரஸ். 32க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 33. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இம்யூனோகுளோபின்ஸ் which of the following immunoglobulins does constitute largest percentage in the human milk? ஹியூமன் மில்க்ல ஐஜிஏ இருக்கும். கொலஸ்ட்ரம்ல ஐஜிஏ வந்து ரிச்சா இருக்கும். ஸோ 33க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 34. Which of the following diseases is not transmitted through contaminated water? கண்டாமினேட்டட் வாட்டர் மூலமா பரவாத டிசீஸ் எது அப்படின்னா அதுக்கு ஆன்சர் வந்து டிப்தீரியா தான். டைஃபாய்டு, அமீபியாசிஸ், ஹெப்படைட்டிஸ் ஏ எல்லாம் கண்டாமினேட்டட் வாட்டர் மூலமா டிரான்ஸ்மிட் ஆகக்கூடியது. ஸோ 34க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 35. In which of the following disease there is always a time lag between the infection and appearance of the symptoms of that particular disease? So இதுக்கு எய்ட்ஸ் தான். அந்த டைம் லேக் வந்து 5 to 15 years, 5 to 10 years இருக்கும். ஸோ 35க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 36. Which of the following is the most accurate definition of infection? இன்ஃபெக்ஷனுக்குள்ள மோஸ்ட் அக்யூரேட்டான டெஃபினேஷன் வந்து survival and reproduction of microorganisms in the host. இந்த மைக்ரோ ஆர்கானிசம் பாக்டீரியா, ஃபங்கை, புரோட்டோசோவா எதுவாக வேணா இருக்கலாம். இந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்து அதை எப்படி சர்வே பண்ணுது, எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணி இந்த ஹோஸ்ட்ல இருக்கு, அதுதான். ஸோ பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை, இதுவாக வேணாம், புரோட்டோசோவா. 36க்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 37. இன்ஃபெக்ஷன் ஆஃப் ஆஸ்கரிஸ் யூஸ்வலி அக்கர்ஸ் பை. ஆஸ்கரிஸ் வந்து ட்ரிங்கிங் வாட்டர் கண்டெய்னிங் எக்ஸ் ஆஃப் ஆஸ்கரிஸ், அதுதான் அதோட டிரான்ஸ்மிட்டிங் மோடு. ஸோ 37க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 38. The cells affected in leukemia. லுக்கீமியானா பிளட் கேன்சர். பிளட் கேன்சர்ல எந்த செல்ஸ் அஃபெக்ட் ஆயிருக்கும், எந்த பிளட் செல்ஸ் அஃபெக்ட் ஆயிருக்குன்னா ஒயிட் பிளட் செல்ஸ் தான், லியூகோசைட்ஸ் அஃபெக்ட் ஆயிருக்கும். ஸோ அதனால இம்யூன் சிஸ்டம் வீக்காக இருக்கும். ஸோ 38க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 39.
To which type of barriers under innate immunity? To the saliva in the mouth and tears from the eyes. இதெல்லாம் physiological barrier வரும். Physical barrierல skin வரும். Cytokine இந்த செல்ஸ்லாம் வந்துரும். So cellular barriers, cytokine barriers, physiological barriers, saliva in mouth and tears from the eyes வரும். So 39th option D. Next 40. Which of the following acts as physiological barrier? Tears, so skin physical இதெல்லாம் வந்து cytokineல வந்துரும். So 40 option C. Next 41. Immunoglobulins. Immunoglobulins வந்து ஒரு antibody. 41 option B. Next 42. Which of the following is an autoimmune disease? Rheumatoid arthritis. Autoimmune disease na cannot differentiate cells. So ஒரு ஃபாரின் ஆர்கானிசம் வந்துருச்சுன்னு நினைச்சிக்கிட்டு நம்மளோட செல்ஸே அட்டாக் பண்ணிடும் இம்யூன் செல்ஸ். ஸோ கேனாட் டிஃபரன்ஷியேட் செல்ஸ். அந்த மாதிரி பண்றது ஆட்டோ இம்யூன் டிசீசஸ். ஸோ ரிமோட்டட் ஆர்த்தரைட்டிஸ் அதுக்கு எக்ஸாம்பிள். 43. ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் எய்ட்ஸ் காஸ்டு பை ரெட்ரோவைரஸா இல்லை தப்பு. டிரான்ஸ்மிட்டட் த்ரூ செக்ஷுவல் கான்டாக்ட். டிரான்ஸ்மிட்டட் த்ரூ இன்ஃபெக்டட் பிளட் தான் மோஸ்ட் அப்ராப்ரியேட்டான ஆன்சரு. ஸோ அந்த இன்ஃபெக்டட் பிளட் இன்ஃபெக்டட் பாடி ஃப்ளூயிட் மூலமாக டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ 43க்கு ஆப்ஷன் டி. 44. Human immunovirus HIV has a protein code and a genetic material is. HIV ஓட genetic material வந்து ssRNA. So 44க்கு option B, single stranded RNA. So 45. Sorry. The cell in the human body invaded by the HIV human immunodeficiency virus is. T helper cells la தான் அது மோஸ்டா இன்வைட் ஆயிருக்கும். So 45க்கு option D. நெக்ஸ்ட் கொஸ்டின் வரும். விச் இஸ் நாட் இம்யூனிட்டி ரிலேட்டட் டிசீஸ். ஸோ இது கேன்சர் தான் ஆன்சரு. இது இம்யூனிட்டி ரிலேட்டட் பண்ண டிசீஸ் கிடையாது. ஸோ 46க்கு சி. நெக்ஸ்ட் 47. விச் ஆஃப் த ஃபாலோவிங் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் இஸ் ஆஃபன் ரெஃபர்ட் இன் ரிலேஷன் வித் எய்ட்ஸ். எய்ட்ஸோட ரிலேட்டடாக இருக்க எண்டோக்ரைன் கிளாண்ட் எது அப்படின்னா அதுக்கு ஆன்சர் தைமஸ். ஏன் அப்படின்னா தைமஸ் வந்து டி செல்ஸ் மெச்சூர் இன் தைமஸ். ஸோ எய்ட்ஸ் வந்து டி செல்ஸ் எல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணிடும் இல்லையா. ஸோ டி செல் மெச்சூர் இன் தைமஸ். ஸோ அதனால தான் எய்ட்ஸோட ரிலேட்டடான எண்டோக்ரைன் கிளாண்ட் வந்து தைமஸ். ஸோ 47க்கு சி. நெக்ஸ்ட் 48. எய்ட்ஸ் இஸ் டியூ டு. எய்ட்ஸ் எதனால அப்படின்னா அந்த ஹெல்பர் டி செல்ஸ். இந்த ஹெல்பர் டி செல் வந்து ரொம்ப கம்மியானதான் எய்ட்ஸ் வரும். ஸோ ரிடக்ஷன் இந்த நம்பர் ஆஃப் த ஹெல்பர் டி செல்ஸ். எய்ட்ஸ் வந்து அது டெஸ்ட்ராய் பண்ணிடும் இந்த ஹெல்பர் டி செல்ஸை. ஸோ 48க்கு ஏ. நெக்ஸ்ட் 49. Which of the following non-infectious disease is the major cause of the death? இதுக்கு ஆன்சர் கேன்சர் தான். நான்-இன்ஃபெக்ஷியஸ்னா பரவாத டிசீஸ். அந்த பரவாத டிசீஸ்லேயே மேஜர் காஸ் ஆஃப் த டெத் எது நம்மளுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னா அது கேன்சர். 49க்கு ஆன்சர் சி. நெக்ஸ்ட் 50. Cancer cells are more easily damaged by the radiation than the normal cells. நார்மல் செல்ஸோட கேன்சர் செல்ஸ் வந்து ரேடியேஷனால அதிகமாக டேமேஜ் ஆகுது. ஏன் அப்படின்னா கேன்சர் செல்ஸ் வந்து ரேப்பிடாக டிவைட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால அது ரேடியேஷன் அதிகமாக டேமேஜ் பண்ணும் கேன்சர் செல்ஸை. ஸோ 50க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 51. மெட்டாஸ்டாசிஸ் நம்ம ஃபர்ஸ்டே பார்த்த மாதிரி அந்த இன்ஃபெக்டட் செல்ஸ் வந்து பிளட் மூலமாக டிரான்ஸ்ஃபர் ஆகி நியூ இடத்துல அதாவது நியூ பிளேஸில் போகிறப்பயுமே அந்த டியூமரை வளர்த்து விடுது அப்படின்னு தான் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ டிரான்ஸ்ஃபர் ஆஃப் கேன்சர் செல்ஸ் ஃப்ரம் ஒன் பார்ட் ஆஃப் த பாடி டு அனதர், இதுதான் மெட்டாஸ்டாசிஸ். ஸோ 51க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 52. The following 4 statements kidney transplant. So 1 to 4 kidney transplant பொறுத்து கொடுத்துருக்காங்க. Identify the 2 correct statement கேட்டிருக்காங்க. Even if a kidney transplant is a proper, the recipient may need to take immunosuppressant for a long time. Correct. Till death வரைக்கும் எடுத்துக்கிட்டே இருக்கணும் immunosuppressants. இல்லைனா அந்த ஆர்கன் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கிராஃப்ட் ரிஜெக்ஷன். நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி வந்து கிராஃப்ட் ரிஜெக்ஷனுக்கு ரெஸ்பான்சிபிள். ஸோ ஆப்ஷன் 1 and 2 கரெக்ட். ஸோ இது கரெக்ட், 2 கரெக்ட். ஸோ ஏ தான். இதனால நம்ம அடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்ப்போம். The B lymphocytes are responsible for rejection of the graft. B lymphocytes கிடையாது, T lymphocytes. Acceptance or rejection of the kidney transplant depends on specific interferons டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஸோ இது ரெண்டும் ராங் ஸ்டேட்மெண்ட். ஸோ 52க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 53. Which one of the following statements is correct with respect to AIDS? AIDS பொறுத்த வரைக்கும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ the causative HIV retrovirus enter helper T lymphocyte that's reducing their number. ஸோ இதுதான் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அந்த helper T செல்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிடும் எய்ட்ஸ். ஃபர்ஸ்ட்லேருந்து அதான் நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ 53க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 54. Choose select the correct statement. ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. கொக்கைன் இஸ் given to the patient after surgery. ஸோ கொக்கைன் கொடுக்க மாட்டோம், மார்ஃபின். ஸோ கொக்கைன் கொடுத்துருக்காங்க, இது ராங் ஸ்டேட்மெண்ட். ஸோ இது தப்பு.
barbiturates when given to the criminals to make them the tell truth. அது barbiturates கிடையாது. So B தப்பு. Morphine is often given to the person who have undergone surgery as a painkiller. So 54th C தான் correct. So 55. Sporozoids of the malarial parasites are found in. Sporozoids எங்க இருக்கும் அப்படின்னா saliva of infected female anopheles mosquito. ஒரு infected man, infected human anopheles mosquito வந்து கடிக்கும் போது anopheles mosquito bites, அப்போ அந்த ஸ்போரோசைட்ஸ் வந்து அதோட salivary glandல இருக்கும். ஸ்போரோசைட்ஸ் salivary glandல ஸ்டோர் ஆயிடும். ஸ்போரோசைட்ஸ் stored in salivary gland. So SG na salivary gland. 55 ka option B. Next 56. At which stage of the HIV infection does one usually show symptoms of AIDS? எந்த ஸ்டேஜ்ல அந்த எய்ட்ஸோட சிம்டம்ஸ் நம்மளுக்கு தெரிய வரும் அப்படின்னா இந்த T lymphocytes வந்து அதிக அளவுல டேமேஜ் ஆனாதான். So when HIV replicates rapidly in helper T lymphocytes and damages the large number of the helper T lymphocytes. So 56th option D. Next 57. Which one of the following is the correct match for the diseases and its causative agent? Correct match கேட்டிருக்காங்க. எய்ட்ஸ் வந்து bacillus கொடுத்திருக்கு தப்பு. எய்ட்ஸ் வந்து HIV. So A தப்பு. syphilis treponema pallidum இது கரெக்ட். So B தான் கரெக்ட். மலேரியா ட்ரைபனோசோமா கிடையாது, பிளாஸ்மோடியம். ஸோ மலேரியா பிளாஸ்மோடியம். கொனேரியா வந்து வைரஸ் கிடையாது, பாக்டீரியா. நெசீரியே கொனேரியன் அதோட காசேட்டிவ் ஏஜென்ட். நெசீரியே கொனேரியே. So 57th option B. Next 58. Which one of the following options gives the correct matching of the disease with its causative agent and mode of infection? மூணுமே கரெக்ட். அதாவது டிசீஸும் காசேட்டிவ் ஆர்கானிசமும் மோட் ஆஃப் இன்ஃபெக்ஷனும் எந்த ஆப்ஷன்ல கரெக்டாக கொடுத்துருக்காங்கன்றது. ஸோ இதுக்கு ஆப்ஷன் டி. டிசீஸ் வந்து நிமோனியா, காசேட்டிவ் ஏஜென்ட் ஸ்ட்ரெப்டோகக்கஸ் நிமோனியே. ஸோ அந்த இன்ஃபெக்ஷன் வந்து டிராப்லெட் இன்ஃபெக்ஷன் கரெக்ட். எலிஃபேண்டியாசிஸ்க்கு உச்சரியா பேன்கிராஃப்டி காசேட்டிவ் ஏஜென்ட் கரெக்ட், பட் மோட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் தப்பு. ஸோ இது இன்ஃபெக்டட் வாட்டர் அண்ட் ஃபுட் வராது. மலேரியா பிளாஸ்மோடியம் வைரஸ் கரெக்ட். பைட் ஆஃப் மேல் அனோஃபில்ஸ் மஸ்கிட்டோன்னு கொடுத்துருக்காங்க. மேல் கிடையாது, ஃபீமேல் அனோஃபில்ஸ் மஸ்கிட்டோ. ஸோ இதுவும் ராங்கு. டைஃபாய்டு சால்மோனெல்லா டைஃபி வித் இன்ஸ்பயர்டு ஏர்னு கொடுத்துருக்காங்க. இன்ஸ்பயர்டு ஏர் கிடையாது, ஃபுட் அண்ட் வாட்டரில் வரும். கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர். ஸோ கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர். ஸோ சியும் தப்பு. 58th ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 61. A certain patient is suspected to be suffering from AIDS acquired immunodeficiency syndrome. So which diagnostic technique will you recommend for this detection? இதுக்கு வந்து எலிசான்ற diagnostic test தான் எய்ட்ஸுக்கு. enzyme linked immuno, so enzyme linked immunosorbent assay இதான் full form of ELISA, diagnostic test of AIDS. So 61 B. Next 62. Vaccines produced through genetic engineering are considered safe. Genetic engineering மூலமா ப்ரிப்பேர் பண்ண வேக்சின் வந்து சேஃப்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அது கோட் ப்ரோட்டீன்ஸ்குள்ள ஆன்டிபாடிஸ் மட்டும் தான் இருக்கும் அதுல. ஸோ 62க்கு ஆப்ஷன் சி. 63. ஆன்டிபாடிஸ் ஆர் பிரசன்ட். அந்த ஆன்டிபாடிஸ் இல்லை, சாரி, ஆன்டிஜென்ஸ் வந்து இந்த செல் சர்ஃபேஸ்ல தான் பிரசண்டா இருக்கும். ஆன்டிஜென்ஸ் ஆர் பிரசன்ட் ஆன் த செல் சர்ஃபேஸ். ஸோ 63க்கு ஆப்ஷன் பி. Next, a cell-coded protein that is formed in response to the infection with the most animal viruses is called interferon. So, இந்த interferons வந்து virus infected cells வந்து secrete பண்ணுவோம். Interferons secreted by virus infected cells. அது ஏன்னா ஹெல்த்தி செல்ஸ் வந்து வைரஸால இன்ஃபெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு பண்றதுக்காக தான் இன்டர்ஃபெரான்ஸை செக்ரேட் பண்ணுது. எது செக்ரேட் பண்ணுது அப்படின்னா வைரஸ் இன்ஃபெக்டட் செல்ஸ். So virus infected cells. 64க்கு option A. Next 65. The cytotoxic cells are produced by. Cytotoxic cells produced by T cells. And the T cells ஓட typesல தான் ஒன்று வரும் cytotoxic cell. So 65க்கு option A. The letter T in the T lymphocytes refers to, நம்ம ஃபர்ஸ்டே பார்த்த மாதிரி thymus. So 66க்கு A. Next 67. Exaggerated response of the immune system to certain antigens. இது வந்து allergy. So இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். 67க்கு option D. Next 68. Passive immunity is defined as. Passive immunity அப்படின்னா first exposure of the disease குள்ள நமக்கு வர அது நமக்கு கிடைக்கிற immunity தான் passive immunity. Acquired through first exposure to the disease. So 68க்கு C. Next 69.
when body cannot differentiate between its own and foreign matter, it is called autoimmunity. நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்த மாதிரி cannot differentiate the self cells with the foreign cells, cannot differentiate, ஃபுல்லாவே எழுதிறேன், cannot differentiate self and foreign cells, அதாவது self and foreign matter. ஸோ அதான் ஆட்டோ இம்யூனிட்டி. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் ரிமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ரிமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். ஸோ இப்போ கூட பாப்புலராக போயிட்டு இருக்க அந்த மயோசிட்டிஸ்ன்ற டிசீஸும் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் தான், மயோசிட்டிஸ். ஸோ 69க்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 70. The short-lived immunity acquired from mother to fetus across the placenta or through mother's milk to the infant. The short-lived immunity, fast immunity வந்து passive immunity. So 70க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 71. Organ transplant rejection may be prevented by using. அதுக்கு நம்ம immunosuppressive drug தான் யூஸ் பண்ணணும். இம்யூனோசப்ரசன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து சைக்ளோஸ்போரின் ஏ. சைக்ளோஸ்போரின் ஏ வந்து ஆப்டைன்டு ஃப்ரம் ட்ரைகோடர்மா பாலிஸ்போரம். ஸோ ஆப்டைன்டு ஃப்ரம் சைக்ளோஸ்போரின் ஏ இஸ் ஆப்டைன்டு ஃப்ரம் ட்ரைகோடர்மா பாலிஸ்போரம். ஸோ இது வந்து ஸ்மால் லெட்டர் எழுதுறோம். ஸோ பாலிஸ்போரம். ஸோ 71க்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 72. Antigen binding site in an antibody is found between and ஒரு ஆன்டிபாடியில் ஆன்டிஜன் பைண்டிங் சைட் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 1 ஹெவி அண்ட் 1 லைட் செயின் தான். ஸோ இதுதான் ஒரு ஆன்டிபாடி அப்படின்னா இது வந்து லைட் செயின், இது ஹெவி செயின். ஸோ இந்த ரெண்டு இதுக்கும் இடையில இதுதான் ஆன்டிஜன் பைண்டிங் சைட்டு, ரெண்டு சைட்லையுமே இருக்கும். ஆன்டிஜன் பிஎஸ்னா பைண்டிங் சைட்னு வச்சுக்கோங்க, ஆன்டிஜன் பைண்டிங் சைட். ஸோ இங்கே இருக்கும். இதெல்லாம் டைசல்ஃபைட் பிரிட்ஜால் கனெக்ட் ஆகிருக்கும், டைசல்ஃபைட் பிரிட்ஜு. இதெல்லாம் டைசல்ஃபைட் பிரிட்ஜ் இருக்கும். ஸோ 72க்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 73. டெக்னிக்ஸ் லைக் ரேடியோகிராஃபி, யூஸ் ஆஃப் எக்ஸ்ரேஸ், சிடி ஸ்கேனிங் அண்ட் மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங் எம்ஆர்ஐனா ஸோ ஆர் வெரி யூஸ்ஃபுல் டு டிடெக்ட் ஆட்டோ இம்யூன் டிசார்டர். டிடெக்ட் பண்ணுமா? இல்லை, தப்பு. ஸோ இது வராது. வைரஸ் இன்ஃபெக்ஷன் டிசீஸை டிடெக்ட் பண்ணுமா? இல்லை. பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனா? இல்லை. டிசீஸ் காஸ்ட் பை அன் அன்கண்ட்ரோல்ட் டிவிஷன் ஆஃப் அப்நார்மல் செல்ஸ் ஆஃப் இன்டர்னல் ஆர்கன்ஸை டிடெக்ட் பண்ணலாம் யூஸ் ஆஃப் எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் மூலமா. ஸோ 73க்கு ஆப்ஷன் டி. 74. The use of antihistamine, adrenaline and steroids quickly reduce the symptoms of. இதெல்லாம் அலர்ஜியோட சிம்டம்ஸை தான் குயிக்காக ரெடியூஸ் பண்ணும். ஸோ 74க்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 75. ஐடென்டிஃபை த ராங்லி மேட்ச் ரிப்பேர். ரிங்வார்ம் வந்து ட்ரைகோஃபைட்டான், ஆமாம் கரெக்டு. ஆனால் அவங்க ராங்கு. ஆனால் ராங்லி மேட்ச் ரிப்பேர் கேட்டிருக்காங்க, இது ஆன்சராக வராது. பிளேக், வாரிசெல்லா ஜோஸ்டர் வைரஸ் கொடுத்துருக்காங்க, இதுதான் தப்பு. அதுதான் அவங்க கேட்டிருக்காங்க, ராங்லி மேட்ச் ரிப்பேர். பிளேக் வந்து காஸ்டு பை பாக்டீரியம். ஸோ plague is caused by the bacterium Yersinia pestis. Yersinia pestis. So 75க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 76. LSD is obtained from. LSD is obtained from claviceps purpurea. ஸோ LSDயோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா லைசர்ஜிக் ஆசிட், லைசர்ஜிக் ஆசிட் டைஎத்திலமைடு. ஸோ டைஎத்திலமைடு LSDயோட ஃபுல் ஃபார்ம். 76க்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 77. The drug belladonna is obtained from atropa. ஃபர்ஸ்டே பார்த்தோம் atropa belladonna. ஸோ 77க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 78. Which of the following are hallucinogen? Charas, bang, ganja. So D, all of the above. 78க்கு D. நெக்ஸ்ட் 79. Which of the following is a narcotic drug? நார்காட்டிக் ட்ரக் அப்படின்னா அந்த ட்ரக்கை வந்து நம்ம மாடரேட்லேருந்து ஹார்ட், அதாவது டஃப் டிசீசஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ ஹெராயின், கோடின், மார்ஃபின் மூணுமே கரெக்டு தான். ஸோ 79க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 80. சைக்ளோஸ்போரின் இஸ் யூஸ்ட் அஸ். சைக்ளோஸ்போரின் வந்து இம்யூனோசப்ரசன்ட் இஸ் ஆப்டைன்ட் ஃப்ரம் ட்ரைகோடர்மா பாலிஸ்போரம், அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ 80க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 81. ஓபிஎம். ஓபிஎம் இஸ் ஆப்டைன்ட் ஃப்ரம். ஓபிஎம் வந்து பாப்பி பிளான்ட் ஆஃப் பெப்பாவர் சோமனிஃபரம்லேருந்து எடுக்கிறது. ஸோ ஓபிஎம் இஸ் ஆப்டைன்ட் ஃப்ரம் பெப்பாவர் சோமனிஃபரம். ஸோ 81க்கு ஏ. நெக்ஸ்ட் 82. ஃப்ரம் விச் பார்ட் ஆஃப் த அட்ரோபா பெல்லோடோனா இஸ் த ட்ரக் பெல்லோடோனா ஆப்டைன்ட். எந்த பார்ட் ஆஃப் த அட்ரோபா பெல்லோடோனாலேருந்து பெல்லோடோனா ட்ரக் ஆப்டைன் பண்ணப்படுது அப்படின்னா ட்ரைடு லீவ்ஸ் அண்ட் ரூட்ஸ், அதாவது காய வச்ச
இலையிலிருந்தும் அந்த வேர்லேருந்தும் கிடைக்கிறது. ஸோ 82க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 83. செலக்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டிசீசஸ் அண்ட் இம்யூனைசேஷன். ஸோ 83க்கு வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. If due to some reason B and T lymphocytes are damaged, the body will not produce antibodies. பி செல்ஸும் டி லிம்போசைட்ஸ், அதாவது பி லிம்போசைட்ஸும் டி லிம்போசைட்ஸும் ஏதோ ஒரு காரணத்தினால டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா எந்த டிசீஸ்க்கு எதிராகவுமே ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது பாடியால். ஸோ இதுதான் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு. 83க்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 84. காமன் கோல்டு டிஃபோர்ஸ் ஃப்ரம் நிமோனியா. ஸோ என்னன்னு கேட்டிருக்காங்க, எப்படி டிஃப்ரென்ஸ் ஆகுது அப்படின்னு. நிமோனியா இஸ் காஸ்ட் பை வைரஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நிமோனியா வைரஸ் கிடையாது, பாக்டீரியம். ஸோ கிடையாது, ஏ தப்பு. நிமோனியா பேத்தஜன் இன்ஃபெக்ட்ஸ் ஆல்வியோலி வேரஸ் த காமன் கோல்ட் அஃபெக்ட்ஸ் த நோஸ் அண்ட் ரெஸ்பிரேட்டரி பேசேஜ் பட் நாட் த லங்ஸ். இதுதான் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். டைரக்ட் என்சிஆர்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ 84க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 85. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் கேன்சரஸ் செல். ஸோ இது கான்டாக்ட் இன்ஹிபிஷன் கேன்சரஸ் செல்ஸ்ல இருக்காது. கான்டாக்ட் இன்ஹிபிஷன் அப்படின்னா ஒரு செல்ஸுக்கு ஒரு செல் ரொம்ப கிட்டத்திலேயே இருந்து அது இன்னும் ஒரு அன்கண்ட்ரோல்டு க்ரோத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அன்கண்ட்ரோல்டு க்ரோத் பண்ண முடியாமல் இருக்கிறது தான் கான்டாக்ட் இன்ஹிபிஷன் அந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி வந்து கேன்சர் செல்ஸில் இருக்காது. கான்ட் ஷோ, இட் டு நாட் ஷோ த ப்ராப்பர்ட்டி ஆஃப் கான்டாக்ட் இன்ஹிபிஷன் எதுனா கேன்சர் செல்ஸில். ஸோ 85க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 86. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் regarding the number of the helper T cells and the viral concentration in the blood. ஸோ வைரல் கான்சன்ட்ரேஷன் பிளட்ல இருக்கிறதுக்கும் அந்த ஹெல்பர் டி லிம்போசிஸ்க்கும் எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் சி தான். ஹெச்ஐவியோட கான்சன்ட்ரேஷன் வந்து கம்மியாகிறப்ப டி செல்ஸ் வந்து அதிகமாகும். ஹெல்பர் டி செல்ஸ், ஸோ இது முக்கியம், ஹெல்பர் டி செல்ஸ். ஸோ 86க்கு சி. நெக்ஸ்ட் 87. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ரிமேட்டட் ஆர்த்தரைட்டிஸ் ஆட்டோமின் டிசீஸ். அவன் இப்போ தான் பார்த்தோம் கரெக்ட், ஆனால் ஆன்சராக வராது இது, ஏன்னா இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. use of the drugs like antihistamine, adrenaline, steroids quickly reduce symptom of bacterial infection கொடுத்துருக்காங்க. தப்பு, இது வந்து அலர்ஜி. ஸோ அவங்க இன்கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி இன்கரெக்ட். ஸோ 87க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட். இன் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ஷன்ஸ் த டூ எக்ஸாம்பிள்ஸ் ஆர் கரெக்ட்லி மேட்ச்டு வித் தட் பர்டிகுலர் டைப் ஆஃப் இம்யூனிட்டி. சலைவா அண்ட் மவுத் வந்து ஃபிசிக்கல்னு கொடுத்துருக்காங்க. சலைவா இன் மவுத் அண்ட் டியர்ஸ் இன் ஐஸ் வந்து ஃபிசியாலஜிக்கல். மியூக்கஸ் கோட்டிங் ஆஃப் எபித்திலியம் யூரோஜெனரேட்டரி ட்ராக்ட் பை ஹச்சிசியர் இன் ஸ்டொமக் வந்து ஃபிசியாலஜிக்கல் பேரியர் கிடையாது. ஸோ பியும் வராது, ஏவும் வராது. பாலிமார்ஃபோ நியூக்ளியர் லியூக்கோசைட்ஸ் அண்ட் மோனோசைட்ஸ், இதுதான் கரெக்ட் செல்லுலர் பேரியர்ஸ். 89க்கு சி. நெக்ஸ்ட். The diagram given below shows an antibody molecule with their parts labeled as A, B, C, D, E, F. Identify the part marked as A, B, C, D, E, F. A, B, C, D, E, F வந்து என்ன பார்ட், ஒரு நேம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஏ வந்து ஆன்டிஜன் பைண்டிங் சைட்டு, ஏபிஎஸ் ஆன்டிஜன் பைண்டிங் சைட். பி வந்து வேரியபிள் ரீஜன் ஆஃப் லைட் செயின் வரும், லைட்டு செயின். சி வந்து ஹெவி செயின். ஸோ இல்லை, சி வந்து இது வந்து வேரியபிள் ரீஜன் ஆஃப் த லைட் செயின், இது வந்து கான்ஸ்டன்ட் ரீஜன், கான்ஸ்டன்ட் ரீஜன் ஆஃப் லைட் செயின், கான்ஸ்டன்ட் ரீஜன் ஆஃப் எல்சின்னு வச்சுப்போம். இது வந்து வேரியபிள் ரீஜன். ஸோ நெக்ஸ்ட் டி வந்து இங்க டி வந்து லைட் பாலிபெப்டைட் செயின், லைட் பாலிபெப்டைடு செயின், லைட் பாலிபெப்டைடு செயின். ஸோ இங்க இ வந்து ஹெவி பாலிபெப்டைட் செயின், எஃப்ன்றது டைசல்ஃபைடு பாண்டு. ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஏ தான். 91க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 92. A person suffering from a disease caused by the plasmodium experiences recurring chill and fever at the time. எப்பப்பெல்லாம் அந்த சில் அண்ட் ஃபீவர் வந்து வந்துகிட்டே இருக்கும் திருப்பி திருப்பி அப்படின்னா அந்த பாராசைட் வந்து ஆஃப்டர் இட்ஸ் ரேபிட் மல்டிப்ளிகேஷன் இன்சைட் ஆர்பிசி ரப்சர்ஸ் தெம் ரிலீசிங் த ஸ்டேஜ் டு என்டர் ஃப்ரெஷ் ஆர்பிசிஸ். அந்த ஸ்டேஜ் வர்றப்ப தான் அந்த ஃபீவரும் சில்லும் வந்துட்டு போயிட்டு இருக்கும். ஸோ 92க்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 93. இஃப் யூ கீப் த சானிடரி சிஸ்டம் அரௌண்ட் யுவர் செல்ஃப் சவுண்ட், அதாவது நல்லா இருந்தது உங்கள் சுற்றி இருக்க சானிடரி சிஸ்டம் அப்படின்னா எந்த டிசீஸ் விச் வில் நாட் மோஸ்ட் ப்ராபப்ளி பிரேக் அவுட் வந்து இதுக்கு ஆன்சர் காலரா தான். காலராவோட காசேட்டிவ் ஏஜென்ட் வந்து விப்ரியோ காலரே, விப்ரியோ காலரே. ஸோ இது வந்து டர்ட்டி வாட்டர்ல அதிகமாக இருக்கும் விப்ரியோ காலரே, இந்த பாக்டீரியம் வளரும். அந்த டர்ட்டி வாட்டர் இல்லாமல் உங்கள் சரௌண்டிங் சானிடரி சிஸ்டம் வந்து நீங்கள் க்ளீனாக வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த அந்த டிசீஸோட பிரேக் அவுட் வந்து அதிகமாக இருக்காது, அந்த டிசீஸ் அதிகமாக இருக்காது. நெக்ஸ்ட் 94th கொஸ்டின் வரலாம். அசஸ் அண்ட் ரீசன் டைப்பு. ஸோ ஆக்டிவ் இம்யூனிட்டி இஸ் ஸ்லோ அண்ட் டேக்ஸ் டைம்
to give its full effective response. இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ ரீசன் பார்க்கலாம். Injecting the microbes intentionally during the immunization or infectious organisms gaining access into the body during natural infection induce active immunity. இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன். ஆக்டிவ் இம்யூனிட்டி ஸ்லோ, அது வந்து டைம் ஆகும் அதோட ஃபுல் எஃபெக்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுக்கு. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம இம்யூனைசேஷன் அப்போ இன்டென்ஷனலாக அந்த மைக்ரோப் இன்ஜெக்ட் பண்ணுறதுனாலையும் அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் அது ஸ்லோவாகவும் ஃபுல் எஃபெக்ட் ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுக்கு டைம் ஆகுது. ஸோ போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ அண்ட் ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன். ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 95. Cocaine has a potent stimulating action on CNS, producing a sense of euphoria and increased energy. இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். It interferes with the transport of the neurotransmitter acetylcholine. இதுவும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஆனால் ரீசன் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன். ஏன் அப்படின்னா அதை அசிடைல்கோலைன் டிரான்ஸ்போர்ட்ல இன்டர்ஃபியர் பண்றதுனால தான் அதுக்கு அந்த பொட்டன்ட் ஸ்டிமுலேட்டிங் ஆக்ஷன் சிஎன்எஸ்ல ஸ்டிமுலேட்டிங் ஆக்ஷன் பண்றதுக்கான எஃபெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. ஸோ ரீசன் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன். ஸோ 95க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 96. In spite of exposure to large number of the infectious agents, humans are resistant to disease. நிறைய நம்மளுக்கு அந்த infectious agents நம்மள்ட்ட வந்தாலுமே அதை நம்ம ரெசிஸ்ட் பண்ண முடியுது. டிசீஸ் வராமல் நம்மளால பாதுகாத்துக்க முடியுது நம்ம உடம்பால. Humans are able to defend against most of the foreign agents due to the ability to fight in disease causing organisms. இதுவும் கரெக்ட் தான். ஸோ ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன். ஏன் அப்படின்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் தி இன்ஃபெக்ஷன் ஏஜென்ட்ஸ் நம்ம டெய்லி எக்ஸ்போஸ் பண்ணாலுமே நம்மளுக்கு டிசீஸ்ன்றது கொஞ்சமாக தான் வருது. ஏன் அப்படின்னா நம்ம ஹியூமன் பாடி வந்து அதை டிஃபெண்ட் பண்ணிடுது மோஸ்ட் ஆஃப் த ஃபாரின் ஏஜென்ட்ஸை. ஸோ 96க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 97. வைரஸ் இன்ஃபெக்டட் செல் செக்ரேட் ப்ரோட்டீன்ஸ் நோன் அஸ் இன்டர்ஃபெரான்ஸ். கரெக்ட். இன்டர்ஃபெரான்ஸ் ப்ரொடெக்ட் த நான் இன்ஃபெக்டட் செல் ஃப்ரம் பாக்டீரியல்னு கொடுத்துருக்காங்க. பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணாது, வைரல் இன்ஃபெக்ஷன்ல இது. ஸோ இதுக்கு அசர்ஷன் ட்ரூ, ரீசன் இஸ் ஃபால்ஸ். ஸோ 97க்கு சி. ஸோ நெக்ஸ்ட் antiretroviral drugs are very effective in treatment against AIDS. very effective உள்ள partially effective தான். partially effective. So AIDS virus is a retrovirus with ssDNA as genetic material கொடுத்துருக்காங்க. ssDNA இல்ல ssRNA. So assertionும் false, reasonும் false. 99க்கு D. Next 100. IgG is the most abundant class of all Igs in the body. இது கரெக்ட். IgG is mainly found in sweat and போட்டுருக்காங்க. tears, saliva, mucus, colostrum and gastrointestinal secretions. இது ராங். இதுக்கு IgG வராது. ஸோ ரீசன் தப்பு, அசர்ஷன் மட்டும் ரைட்டு. ஸோ இதுக்கு ஆப்ஷன் சி. இதோட நம்ம 100 கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.